ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி Ind As 115 பற்றி பார்க்க போகிறோம். சாரி, ரொம்ப நாள் நான் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு ரொம்ப சாரி. இப்போ பார்க்கலாம். Ind As 115 அது வந்து லைக் எஜுகேஷன் சிஎஃப்ஆரில் இல்லை எஜுகேஷனுக்கும் இந்த ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டாண்டர்ட். அதுமாதிரி ப்ராக்டிக்கல் லைஃப்லேயும் இந்த ஸ்டாண்டர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டாண்டர்ட். இன்டர்வியூஸில் இது அதிகமாக இந்த கொஷின் வந்து கேட்குறாங்க. சரி, ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். Ind As 115 ரெவன்யூ ரெகக்னிஷன் 5 ஸ்டெப் மாடல். ஃபஸ்ட்டு மாடல் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குங்கிறது பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அதோட எக்ஸாம்பிள்ஸோடு ரிலேட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1, ஐடென்டிஃபை த கான்ட்ராக்ட் வித் கஸ்டமர்ஸ். ஸ்டெப் 1ங்கிறது நம்ம கஸ்டமர்ஸோட போகிற கான்ட்ராக்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை தி கான்ட்ராக்ட் வித் கஸ்டமர்ஸ். ஸ்டெப் 2, ஐடென்டிஃபை செப்பரேட் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ளிகேஷன். என்ன ஆப்ளிகேஷன், பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ளிகேஷன் என்னங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை தி செப்பரேட் பெர்ஃபார்மன்ஸ். Step 3, determine the transaction price. Step 4, allocate the transaction price to the performance obligation. Step 5, revenue recognition based on satisfaction of performance obligation. அதாவது 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஐடென்டிஃபை தி கான்ட்ராக்ட் வித் த கஸ்டமர். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஐடென்டிஃபை தி கான்ட்ராக்ட் வித் த கஸ்டமர். செகண்ட் ஸ்டெப் வந்து ஐடென்டிஃபை பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ளிகேஷன், செப்பரேட் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ளிகேஷன் ஐடென்டிஃபை பண்ணும். தேர்ட் ஸ்டெப் வந்து டிட்டர்மைன் த டிரான்சாக்ஷன் ப்ரைஸ் டிட்டர்மைன் பண்ணும். ஃபோர்த் ஸ்டெப் வந்து allocate the transaction price to the performance obligation. transaction price-ஐ performance obligation-ஓட allocate பண்ணும். ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து revenue recognize based on satisfaction of performance obligation. performance obligation-ஐ பொறுத்து நம்ம ரெவன்யூ வந்து ரெகக்னைஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Let us say there is a company which is selling air conditioner and for festive season it is providing to maintenance service free of cost. அதாவது ஒரு கம்பெனி வந்து ஏர் கண்டிஷன் சேல் பண்ணுறாங்க, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு வந்து 2 மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுதான் இப்போ எக்ஸாம்பிள். இதோட லிங்க் பண்ணி பார்க்கலாம். ஸ்டெப் 1, ஐடென்டிஃபை த கான்ட்ராக்ட் வித் த கஸ்டமர்ஸ். ஸோ இங்கே இந்த எக்ஸாம்பிள் என்னது, ஒரு கம்பெனி ஏர் கண்டிஷனர் சேல் பண்ணால் ஃபெஸ்டிவ் சீசனுக்கு மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணால் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் 2 மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் ப்ரொவைட். இங்கே வந்து கான்ட்ராக்ட் வந்து இருக்குது, கஸ்டமர்ஸோட ஒரு கான்ட்ராக்ட் வந்து இருக்குது இந்த எக்ஸாம்பிள் பொறுத்தவரை. செகண்ட், ஐடென்டிஃபை த செப்பரேட் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ளிகேஷன். பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ளிகேஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த கேஸை பொறுத்தளவுக்கு வந்து 2 பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ளிகேஷன் இருக்கு. ஒன் இஸ் செல்லிங் ஆஃப் ஏர் கண்டிஷன், அனதர் ஒன் இஸ் ப்ரொவைடிங் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ். ஒன்று ஏர் கண்டிஷன் சேல் பண்ணுறாங்க, அனதர் ஒன்று வந்து மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. தேர்ட் ஸ்டெப் வந்து டிட்டர்மைன் த டிரான்சாக்ஷன் ப்ரைஸ். இப்போ நம்ம வந்து லெட் அஸ் அஸ்யூம் இட் இஸ் 25,000 டிரான்சாக்ஷன் ப்ரைஸ்ன்னு 25,000 நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 3 வந்து டிட்டர்மைன் த டிரான்சாக்ஷன் ப்ரைஸ். திரும்ப நான் சொல்கிறேன். ஸ்டெப் 1 வந்து ஐடென்டிஃபை த கான்ட்ராக்ட் வித் கஸ்டமர்ஸ். இந்த எக்ஸாம்பிளில் கான்ட்ராக்ட் கஸ்டமர்ஸோட கான்ட்ராக்ட் வந்து இருக்குது. ஸ்டெப் 2ங்கிறது ஐடென்டிஃபை த செப்பரேட் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ளிகேஷன். பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ளிகேஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இங்கே வந்து ரெண்டு பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ளிகேஷன் இருக்குது இந்த எக்ஸாம்பிளில். ஒன்று வந்து ஏர் கண்டிஷன் விற்கிறாங்க, இன்னொன்று வந்து மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்டெப் 3 வந்து டிட்டர்மைன் த டிரான்சாக்ஷன் ப்ரைஸ். இதில் டிரான்சாக்ஷன் ப்ரைஸ் வந்து 25,000 நம்ம எடுத்துருக்கோம். ஸ்டெப் 4ங்கிறது allocate the transaction price to the performance obligation. performance obligation பொறுத்து நம்ம transaction price வந்து allocate பண்ணிக்கணும். In this case it would be based on standalone price. standalone price வந்து நம்ம பேஸ் பண்ணி இது பண்ணோம். ஸோ லெட் அஸ் சே ஏர் கண்டிஷனரோட ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து 26,000 ஆகும், மெயின்டெனன்ஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து 3,000 ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்திருக்கேன். லெட் அஸ் அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஏர் கண்டிஷனரோட ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் அதோட தனி ப்ரைஸ் வந்து எவ்வளோ, 26,000. மெயின்டெனன்ஸ் சர்வீஸ், ஒரு மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் வந்து பண்ணுறாங்க, ஏசி மெயின்டெனன்ஸ் சர்வீஸ், அதோட தனி ப்ரைஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 3,000. ஸோ என்ன அது கண்டிஷன், allocate the transaction price to the performance obligation. performance obligation பொறுத்து டிரான்சாக்ஷன் ப்ரைஸை allocate பண்ணிக்கணும். ஸோ டிரான்சாக்ஷன் ப்ரைஸுங்க வந்து எவ்வளோ, 25,000. இப்போ வந்து ஸோ 25,000 டிரான்சாக்ஷன் ப்ரைஸ் would be allocated in the ratio of 26:3. அதை நம்ம allocate பண்ணிக்கலாம். 25,000 டிரான்சாக்ஷன் ப்ரைஸை இந்த ரேஷியோ ஆஃப் 26:3 இங்கே allocate பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 5, ரெவன்யூ ரெகக்னைசேஷன் பேஸ்ட் ஆன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ளிகேஷன். பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ளிகேஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷனை பொறுத்து தான் ரெவன்யூ வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் படி பார்த்தோம். ஸோ தட் வுட் பி ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இன் கேஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ். மெயின்டெனன்ஸ் சர்வீஸுங்கிறது வந்து இன் கேஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் சர்வீஸுங்கிறது வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பொறுத்து மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் பண்ணுவாங்க. அட் த பாயிண்ட் ஆஃப் டைம் பொறுத்து இன் கேஸ் ஆஃப் ஏர் கண்டிஷன். இன் கேஸ் ஆஃப் ஏர் கண்டிஷனில் வந்து அட் த பாயிண்ட் ஆஃப் டைம், இன் கேஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் சர்வீஸில் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். திரும்ப நான் சொல்கிறேன். Ind As 115 ரெவன்யூ ரெகக்னிஷன் 5 ஸ்டெப் மாடல். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஐடென்டிஃபை த கான்ட்ராக்ட் வித் கஸ்டமர்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்கிறது ஐடென்டிஃபை த கான்ட்ராக்ட் வித் கஸ்டமர்ஸ். இதில் வந்து
வந்து கம்பெனி வந்து ஏர் கண்டிஷனர் வந்து சேல் பண்ணுறாங்க. ஃபெஸ்டிவ் சீசனுக்கு 2 மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்டெப் 2ங்கிறது பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ளிகேஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இங்கே 2 பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ளிகேஷன் இருக்குது. ஒன்று வந்து ஏர் கண்டிஷனர் வைக்கிறது, இன்னொன்று வந்து மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. ஸ்டெப் 3 வந்து டிட்டர்மைன் த டிரான்சாக்ஷன் ப்ரைஸ். இங்கே வந்து டிரான்சாக்ஷன் ப்ரைஸ் வந்து 25,000ங்கிறது நான் எடுத்திருக்கேன் எக்ஸாம்பிளாக. ஸ்டெப் 4ங்கிறது அலோகேட் த டிரான்சாக்ஷன் ப்ரைஸ் டு பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ளிகேஷன். ஸோ இங்கே ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து ஏர் கண்டிஷனரோட ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து 26,000, மெயின்டெனன்ஸ் சர்வீஸோட ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து 3,000. இப்போ 25,000 டிரான்சாக்ஷன் ப்ரைஸாக would be allocated in the ratio of 26:3. Next, step 5ங்கிறது revenue recognition based on satisfaction of performance obligations. In case of maintenance service, over the period of time. In case of air condition, at the point of time. அவ்வளோதான். எல்லாருக்கும் புரிஞ்சா? இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங், ஹாப்பி டீச்சிங். தேங்க்யூ. டேக் கேர்.